friends, welcome to RamyatamilYoutuber. நீங்கள் இந்த சேனலில் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா கூடவே பெல் சிம்பலையை ஆன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வச்சுருக்க பிளான்ட் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸை நான் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போது இந்த பாட்டில் வச்சுருக்கிறது வல்லாரைக்கீரை. இது ஆல்ரெடி எப்படி நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது பேஸ்லேருந்து எல்லாமே ஒரே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன். இப்போது இது ஒரே ஒரு பிளான்ட்டு தான் ஒரு பாட்டில் வச்சேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2-3 பிளான்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் அந்த கணுப்பகுதி மேலமாக தான் வரும். அதை நீங்கள் மண்ணில் நல்லா புஷ் பண்ணி கீழே வச்சு அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அது மண்ணில் வேர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ இது எந்த அளவில் வேர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இது மழை சீசன் முடிஞ்சு 1 வீக்குக்கு அப்புறம் எடுத்த வீடியோ. இது தக்காளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது டைம் இது காய் வைக்கிது. நான் ஃபஸ்ட் டைமே காய் ஓஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். அப்படி இல்லை, செகண்ட் டைம் ஃபஸ்ட்டு கிடைச்சதை விட அதிகமான காய்களும் பூக்களும் வச்சுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெம்புக்கு மேக்ஸிமம் 4 to 5 காய் வச்சுருக்கு. இது ஒரு நல்ல நியூஸ் தான். மழை பெஞ்சுது அப்படின்னா நிறைய செடிகள் பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்குமே அப்படி தான். புதினாலாம் ஒரு சில இது பட்டு போயிடுச்சு. ஆனால் எனக்கு மழை சீசன் டைமில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி தொல்லையும் இல்லை, அந்த வெள்ளைப்பூச்சிகள் தொல்லையும் சுத்தமாகவே மறைஞ்சிருச்சு. காய்கள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிகமான சத்துக்கள் மழை நீரில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா பாட்டி எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க. மழை தண்ணி அவ்வளோ சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி தான் 1-2 வீக்ஸாக அந்த தண்ணியை ஊற்றுறதில்ல, அந்த தண்ணியில் தான் அந்த செடி இருக்குது. இப்போது ஓரளவுக்கு நல்லா பாட் ஃபுல்லாக கீரையும் சரி, அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் சரி எனக்கு நிறைய வந்திருக்கு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிடைச்ச அந்த வெஜிடபிள்ஸை விட இப்போ கிடைக்கிற வெஜிடபிள்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10 to 20 சில்லிஸ் இருக்குது. இது தக்காளி பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் 2-3 ஸ்டிக்ஸ் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு ஸ்டிக்கில் தான் இந்த காய் எல்லாமே இருக்குது. ஒரு பாட்க்கு நான் 3 செடி இருந்தது, இப்போ ஒரு செடி தான் இருக்குது. மற்ற 2 பட்டு போயிடுச்சு. இப்போ காய்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியில் வாங்குகிற அளவுக்கு சைஸ் பெருசாகவே இருக்குது. இதே பெரிய பெரிய பாட்டில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா காய் இன்னுமே பெருசாக கிடைக்கும். என்கிட்ட குட்டி குட்டி பாட்டில் வச்சுருக்கும் போது எனக்கு இந்த சைஸில் கிடைக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி மேக்ஸிமம் ஒரு 10 செடி இருந்தால் போதுங்க. நமக்கு தேவையான காய்களை நம்மளே உற்பத்தி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் காட்டுறது எல்லாமே புதுசாக வச்ச காய்கள் தான். செகண்ட் டைம் இது வளர்ந்துருக்கு. இப்போ நீங்களே கண் கூட பார்க்குறீங்க, ஒரு ஸ்டெம்பில் 4-5 காய் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரியே இன்வெர்ஸ் பொசிஷனில் வளர்த்த செடியிலையும் எனக்கு காய் கிடைச்சிருக்கு. இப்போது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி தாங்க. இஞ்சி ரொம்ப நாளாக வளராமலே இருந்தது. இப்போ இந்த மழை சீசன் அப்போ நல்லாவே பெருசாக வளர்ந்துருக்கு, நல்லா வெளியவே தெரியுது. இது வெட்டி எடுக்கும்போது எந்த சைஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வீடியோவாக உங்களுக்கு பதிவு பண்ணி காட்டுறேன். இது பாவக்காய் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி தான் இருக்குது. அந்த செடி பார்த்திங்க அப்படின்னா நான் இடம் இல்லாதனால செடிக்குள்ளேயே சுற்றி விட்டனால அது ஒன்று மேலே ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு கார்னர் பகுதியில் மட்டும்தான் அந்த செடி நான் வச்சுருக்கேன். ரொம்ப மழை பெஞ்சனால நிறைய செடிகள் பட்டு போயிடுச்சு. இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா இது காய் பேர் எனக்கு சரியாக தெரியல. இங்கே ஃபேமஸ்ஸு. இதை மரக்கறி அப்படின்னு சொல்லி விற்பாங்க. இந்த காய் கிரிபழம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இந்த காய் நிறைய பூக்கள் இருந்ததுங்க. நான் இவ்வளோ காய் வரும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் எனக்கு இப்போ தாங்க இது ஒரே ஒரு காய் வச்சுருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து பச்சை மிளகாய் செடி வந்து பட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, இந்த மழை சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பூவும் காயும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரியே நம்ம மழை பெய்கிறப்ப வந்து இந்த புதினா வந்து மழையிலே இருந்தது அப்படின்னா அந்த மழை தண்ணி விழ அந்த தலையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள், வெள்ளையாக இருக்குது. இது வந்து மழை தண்ணி படப்பட வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து மழை பெய்கிற டைமில் வந்து நீங்கள் ஒதுங்கப்புறமா எடுத்து வச்சிட்டிங்கன்னா இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். நம்ம எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா அஸ்வினி தொல்லை இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த செடி வந்து புதினா வந்து பதியம் நிறைய விதத்தில் போடலாம். அது எந்தெந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா கீரை தான். ஆரம்பத்தில் வந்து இந்த கீரை எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் அந்த கீரை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதே மாதிரியே நம்ம அழுத்தி வச்ச ஸ்டெம்பு வந்து அந்த இடத்துல வேர் பிடிச்சிருக்கும். அதே மாதிரியே எவ்வளோ நீளத்துக்கு வந்து கொடி மாதிரி படர்ந்து அப்படியே வேர் பிடிக்கும். இங்கே பாருங்கள் வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருச்சு. இப்போ இந்த வேர் வந்து எந்த அளவில் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இது என்னால் எடுக்க முடியல, இதுங்க இந்த சைடு இருக்கிறத எடுத்து காட்டுறேன். இந்த செடி வந்து நம்ம ஊரில் சிறுகீரைன்னு சொல்லுவாங்க. நம்ம தோட்டத்துலலாம் வந்து வயலில் எதுவுமே வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா சிறுகீரை நிறைய வளர்ந்துருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வளரக்கீரை கொடி மாதிரி போகிறது, அது வேர் பாருங்கள் எவ்வளோ நீளமாக குட்டி குட்டியாக நிறைய வேர் வந்து பிடிச்சிருக்கு. இதுவே வந்து மண் நிறைய இருக்க இடத்துல வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக படர்ந்து நிறைய லீவ்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து வளரக்கீரை. இது வந்து இந்த பாட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி ஆரஞ்சு பழம். சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்டேன். இது அதனோட சீட்ஸ் எல்லாமே போட்டு குட்டி குட்டியாக இருந்தது. இந்த மழை சீசன் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 ஸ்டெம்பு வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இது புதினா செடி. புதினா பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே நான் எப்படி இருந்தது அப்படின்னு காட்டியிருப்பேன். ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. மழை சீசன் முடிஞ்சோடனே நான் வந்து பதியம் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே இருந்த பாட்டில் இருந்து கொஞ்சமாக மண் போட்டு அது அப்படியே எடுத்து வச்சிட்டேன். இது வந்து மழை சீசன் டைமில் வந்து ஒதுக்குப்புறமாக எடுத்திருக்கேன். ஒதுக்கு பக்கமாக வைக்கும்போது வந்து இப்போ தண்ணி பட்டாலும் ஒயிட் தெரியுது. வேர் பதியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த குட்டி கல் வந்து எப்போவுமே எடுத்து வைப்பேன். அதாவது நம்ம பதியம் போடும்போது ஸ்டெம்பு அடிப்படாமல் லைட்டான வெயிட்டில் இருக்க கல் வச்சாவே போதுங்க. இப்போ எனக்கு மேலே இருக்க பாட்டில் இருந்து கீழே இருக்க பாட்டுக்கு வந்து ஒரு 2 ஸ்டெம்பு வளைச்சி கல் வச்சேன். அது வந்து வேர் பிடிச்சிச்சு. இது வந்து 1 வீக்குக்கு அப்புறம் கட் பண்ணி வேறு ஒரு பாட்டில் எடுத்து வச்சோம் அப்படின்னா சீக்கிரமே ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து ஒரு வகையான புதினா பதியம் போடுறது அப்படின்னு சொல்லலாங்க. இதே வந்து ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன், நம்ம வந்து புதினா பெட்டல்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு அந்த ஸ்டெம்பு மட்டும் தண்ணியில் போட்டு வைக்கணும் அப்படின்னு. அப்படியும் செய்யலாம், இந்த மாதிரியும் பதியம் போடலாம். இப்படி போடும்போது சீக்கிரமாக வந்து அது வேர் பிடிக்குங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து மழை சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பார்த்துட்ருக்கிறது ஆலோவேரா. கருவேப்பிலை வந்து வெளியே வாங்கினதோட ஸ்டெம்பை வந்து நட்டு வச்சுருக்கேன். அது வளருமான்னு தெரியல, ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். அதே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஆலோவேரா வச்சோம் அப்படின்னா ஆலோவேரா வந்து ஒரு பாட்டில் இருக்குது அப்படின்னா ஆலோவேரா வேர் ஃபுல்லாக மூடி இருக்கணும். ஆரம்பத்தில் குட்டியாக இருக்கும்போது ஒரு சின்ன பாட்டில் இருந்தால் போதுங்க. பெருசாக நீங்கள் வேர் மூடி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர் பகுதி ஃபுல்லாக மூடி இருக்கும்போது வேர்லேருந்து புதுசாக உங்களுக்கு ஆலோவேரா கன்று வந்து வர ஆரம்பிக்குங்க. ஸோ ஒரே ஒரு பதியம் வச்சு நீங்கள் நிறைய எடுக்கலாம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கானிக்காக வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வேஸ்ட்டாக போகிற தக்காளியை வந்து எடுத்து ஜஸ்ட்டு அரிசி கலநீர் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை ஏதாவது ஒரு பாட்டில் ஊற்றினோம்னா போதுங்க. நமக்கு தேவையான பிளான்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வளர்த்திக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரியே அடுத்தடுத்த வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் ரம்யா தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.